நீ ஸ்டூடெண்டா? சொல்லு, நீ +2 ஸ்டூடெண்டா? ஏன் ஸ்டூடெண்ட்னா டிஸ்கவுண்ட் தருவியா என்ன? இல்லைல்ல, அப்புறம் என்ன? இந்த டிப்ஸு. ஏண்டா +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அவன் உயிரை கொடுத்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, நீங்க வந்து ஏய், அதை கேட்க நீ யாரு? என்னடி பண்ற? விடுறீ. ஒரு சின்ன பையனை போட்டு இப்படிதான் அடிக்கிறதா? என்னது சின்ன பையனா? நல்ல கடாமாடு மாதிரி வளர்ந்துருக்க. என் வாயில நல்லா வருது. உன் அப்பா அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. படிக்க வேண்டிய வயசுல உனக்கு பலான மேட்டர் கேக்குதா? பலான மேட்டர் கேக்குதா? உனக்கு நான் வாய் இருக்குன்னு பேசுறியா? படிக்க எங்க படிக்க முடியுது? எவன் எக்ஸாம் எழுதுவான்? இப்பவே 3 எக்ஸாம் தெரியாது. என் மட்டும் பூரா ஒரே தேக்கு தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் செல்போன் தீன் படம் காமிக்கிறான். இதோ இந்த பக்கம் இருக்கிறவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் தொட தெரியற மாதிரி போட்டு மூடு ஏத்துறான். எவ்வளையாச்சும் ஒருத்தைய கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தையும் கிடைக்க மாட்டேன். எல்லாம் தெளிவா இருக்காளுங்க. நாய் மாதிரி அலைய வைக்கிறேன். வீட்டுல ரோட்ல கிளாஸ்ல எங்க போனாலும் எப்படி இருக்கு தெரியுமா உனக்கு? பெருசா பேசுற. இங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இதே டிஸ்டர்பன்ஸ் உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான். அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதலையா, நல்லா படிக்கலையா, எல்லாம் மனசு தாண்டா. எங்களுக்கெல்லாம் இது பழகி போன நாத்தோ. உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு எவ்வளவோ எதிர்காலம் இருக்கு. இத பாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. விதைக்க ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், அடக்கி வைக்க ஒரு காலம், அனுபவிக்க ஒரு காலம்னு இருக்கு. அந்தந்த வயசுல இதுதான் ஆண்டவன் அளந்து வச்சிருக்கான். மாத்தி பண்ணா உன் மனசு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். இப்படி மேட்டர் மூடிலே இருந்தா எவ்வளவு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வருவா? முதல்ல இந்த நினைப்புல இருந்து வெளியில வா. உன் மைண்ட் நீ கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஆட்டோ ஆடலாம், அப்புறம் கல்யாணம் பொண்டாட்டின்னு வரும்போது ஆயுர்வேதமா சித்தாவான்னு அலைய வேணும். உன் மனசுல ஒரு எதிர்கால பொண்டாட்டியை நினைச்சுக்கோ. என் ஆண் மேல அவ ஒருத்திக்கு தான் சொந்தம்னு நீ நினைச்சுக்கோ. நீ ஜெயிச்சிடுவ. இத பாருடா, இதெல்லாம் அப்பா அம்மா வாத்தியாரு சொல்லி கொடுக்க முடியாத அட்வைஸ். என்ன மாதிரி ஒருத்தி தான் இதெல்லாம் சொல்ல முடியும். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். படிக்க வேண்டிய வயசுல காதல் நினைச்சு செக்ஸுக்கு ஆசைப்பட்டு பாதியிலே ஓடி வந்துட்டேன். இப்ப செக்ஸே வாழ்க்கையாயிடுச்சு. அப்போ நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? அப்படிதானே கேட்க போற? இதை விட கஷ்டமான பொழப்பு உலகத்துல வேற எதுவுமே இல்லடா. நானும் ஒரு தொழிலாளி தான். கார்த்திக்,
நீ சின்ன பையன். நல்ல வேளை நான் சேஃப்டியா இருக்கேன். என்ன மாதிரி மத்தவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சின்ன வயசுல எய்ட்ஸ் வந்தா என்னடா பண்ணுவ? உன் எதிர்கால மனைவிக்காக நீ கண்ட்ரோலா இருந்து பாரு. அதுலயே ஒரு சுகம் இருக்கு. கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் இருக்கு. அப்ப எனக்கு வரப்போற கண்ட்ரோலா இருப்ப நான் எப்படி நம்புறது? டே, ஏன்டா இப்படி நெகட்டிவாவே யோசிக்கிற? நீ சரியா இருந்து உன் பொண்டாட்டி தப்பா இருந்தா உன்னோட ஒழுக்கம் உன் பொண்டாட்டியே மாத்திரும். ஆனா பொண்டாட்டி சரியா இருந்து நீ தப்பா இருந்தா உன் பொண்டாட்டியும் தப்பாயிடுவா. அட்வைஸ் ஐடியாலாம் பிரமாதமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் தான் ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னும் 2 மணி நேரத்துக்கு ரூம் இருக்கு. நான் போனதுக்கப்புறமா நீ கிளம்பிப்போ. கார்த்திக், தயவு செஞ்சு படிக்க வேண்டிய வயசுல இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ். ஹலோ, நான் கார்த்திக் பேசுகிறேன். கார்த்திக்கா? எந்த கார்த்திக்? தலகானில் அடி வாங்கினே அதே தடவை தான். எப்படி இருக்கே கார்த்திக்? நல்லா இருக்கு. அன்னைக்கு நீ பேசினப்போ முதல்ல எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு. என் கூட படித்தவன்லாம் காலேஜ் போயிட்டானுங்க. நான் மட்டும் ஸ்கூலில் கடைசி பெஞ்சு மாமாவாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ். நான் +2 பாஸ் பண்ணிவிட்டு நானும் காலேஜ் ஜாயின் ஆகிட்டேன். எல்லாம் உன் அட்வைஸ் தான் காரணம். அதான் உனக்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கால் பண்ணேன். தேங்க்ஸ். அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நீயும் கரஸில் எதுனா கோர்ஸ் பண்ண பாரு. ஓகே ஓகே பாய். இந்த மாதிரி யூத் ஏகப்பட்ட பேர் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கம்மா, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ். பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு எங்கே போனாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. உச்சி வெயிலும் காம உணர்ச்சிக்கு காதலை ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க பண்ணுறதை பார்த்தா நாய் தேங்காய் உருட்டின கதை மாதிரி தான் இருக்குது. செக்ஸ் அடக்கி வைக்கிறது ஆபத்து தான், அதை அவுத்து விடுறது ஆபத்து தான். அதை லெவல் பண்ண தெரிஞ்சவன் தான் புத்திசாலி. இல்லாட்டி ஏன் சார் இன்னைக்கெல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே டிவியை போட்டாலே ஆண்மை குறைவா சுப்ன லிகுதமான்னு தாங்க முடியல சார். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி இருக்கு, செக்ஸ் கல்வி தான். குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைகள், பாலியல் நலக்கல்வி, டாக்டர் கனியப்பன் பத்மநாபன். இன்னொரு புத்தகம் பாலியல் கலைக்களஞ்சியம், டாக்டர் PM மேத்யூ வெல்லோர், காலச்சுவடு வெளியீடு. ரெண்டுமே ரொம்ப நல்ல புத்தகம். இது ரெண்டுமே பாடத்திட்டமா இருந்தா நிச்சயமா பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். ஏய், காடை சீக்கிரம் போடுறீ. இந்த எடுத்துக்க. என்ன குழந்தை காலையில குளிச்சியா? அவன் எங்கடி? அடுத்த தீபாவளிக்கு தான். மாமன் கை போட்டு மாசம் கணக்காச்சு. கை கருப்பு தான், ஆனா காடு பிடிச்சா நெருப்புல. ஏ கொரில்லாவாயா கொலஞ்சினாதா, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வாய மூடுமா, முதல்ல காடை இறக்கு. காடே அமைய மாட்டேங்குது. ஒரு கட்டிங் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்படி சொல்ற? ஆஹா. இந்த சிப்ஸே சை ஜி பூம்பா. வாய பாரு. ஹே ஜோக்கர் 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 ஜோக்கர். யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? நாட்டு நட்டாயா, கலைபறித்தாயா, இல்ல என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மாமனா அல்லது மச்சானா? ஆனம் கெட்டவனே, சீக்கிரம் முடியா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சார்.
ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி என் மனசு அடிக்கடி சொல்லிக்கிருக்க ஒரே வார்த்தை ஜெஸ்ஸி. நீ எங்க போனாலும் ஃபாலோ பண்ணுவான் இந்த கார்த்திக். ஏட்டு அடுத்த வரையும் என்னையா? என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. என் மறுதயம் தருவேன் நீ உடைக்கவே. அடுத்த லைன் என்ன ஏட்டு? டயலாக் மாத்திரம் போ சார். இந்த பாட்டை யாரு பாடினான்னு ரகுமான் சார்ட்ட கேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் சார். அப்படிங்கிறியா? சார் என்னையா? 2-3 கேஸு பார்க்க வேண்டியிருக்கு சார். என்கொயரியை முடிச்சிடலாம் சார். அப்படின்றியா? எல்லாருக்கும் டீ சமோசா சொல்லு போ. ம். டேய் வாடா. சார் நேற்று ஒயின் ஷாப் லீவ் சார். கடைக்கு முன்னாடி நின்று கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான் சார். அதான் கஸ்டடியில் வச்சு வந்து கூப்பிட்டு வரேன் சார். என்னையா கல்டா பண்ணியா? தப்பா எதுவும் பிரச்சனை பண்ணல சார். ஊத்தாத ஒருத்தர் பிறந்த நாளுக்காக மொத்த கடையும் மூட்டாங்க சார். அதே தேயில் தான் சார். ஊத்துற 1 கோடி பேர் பிறந்திருக்காங்க சார். சார் 1 பெருசா 1 கோடி பெருசா? நீங்களே சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒயின் ஷாப் திறந்துருக்கும்ல? இருக்கோம் சார். குடிச்சிட்டு போய் படியா போயா. சார் என்னையா விடியா? கனவுல கற்பழிச்சோட கைது பண்ண முடியுமா? அனுப்பிச்சுடியா? ஏய் போடா. ரைட் சார். ஏட்டு அந்த பொம்பளைக்கு போனா போடியா? நேற்று வந்து பணம் கட்டிட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஹலோ, என்னம்மா நேத்துல நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. ஐயாக்கு அவசரமா 50,000 ரூபாய் தேவை. என்ன மிரட்டுறியா? மாசம் மாசம் 20,000 ரூபாய் மாமூல் வாங்குறீங்களே, நாங்க என்ன ஆளை வித்தா பொழைக்கிறோம்? தோலை வித்து பொழைக்கிறோம். என்ன வேணாலும் பண்ணிக்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, இந்த வம்பு வச்சுக்கிட்ட தேன் கூட்டுல கைய வச்ச மாதிரி மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. வேணா போன என்னையா கண்ணா பின்னான்னு கத்துறா சார். ரூல்ஸ் எல்லாம் பேசுறா. 5 காசு தேரான்னு நினைக்கிறேன் சார்.